வணக்கம். சந்துகி கார்ஸ் மகிழ்வண்ணநாதபுரம். நம்ம சந்துகி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேல தாங்க இருக்குது. நம்ம சந்துகி கார்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1,40,000 4 லட்ச ரூபா வரைக்கும் இருக்க வண்டியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிஸ் கொண்டு வந்துருங்க. அதுவும் தரமாக இருக்கும் வண்டி. வண்டியில் மேஜராக எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. வண்டி பாருங்கள் TN 65. வண்டியோட 4 டயருமே ஒரு 70% மேலே இருக்குங்க. வண்டியில் எந்த இடத்துலையுமே சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. 2003 மாடலு. வண்டியோட பேக் சைடு பாருங்கள். அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள். உள்ள நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. சீட்ஸ் கவர் எல்லாமே நியூவாக போட்டிருக்கு. வண்டியில் பவர் ஷேரிங் கிடையாது. பவர் விண்டோ 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இந்த 2003 மாடல் குவாலிஸுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,75,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சர் கிடையாது, நெகஷியபிள் தான். இந்த வண்டிக்கு எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் கரண்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் இல்லை. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வெல் நீட்னஸாக இருக்கும். நம்ம சந்துகி கார்ஸில் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோங்களே. ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம். 2004 மாடலு. வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்டில் தாங்க இருக்குது. 4 டயருமே ஒரு 60% அந்த ரேஞ்சில் இருக்கும். வண்டியில் மேஜர் லெவல்னாலும் சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைடு வியூ பாருங்கள். அப்படியே இன்டீரியர் காட்டும் பாருங்கள். பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை. ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ பாருங்கள். இந்த 2004 மாடல் ஸ்கார்பியோவுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,65,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சடு கிடையாது, நெகஷியபிள் தான். நம்ம சந்துகி கார்ஸில் மறுபடியும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி கொண்டு வந்துருங்க. டாடா சுமோ. வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2006 மாடலுங்க. ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும்தான் அந்த வண்டியில் மைனஸ். மற்றபடி இந்த வண்டியில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 80% மேலேயே இருக்குது. வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியில் சீட்ஸ் கவர் எல்லாமே நியூவாக போட்டிருக்காங்க. வண்டியோட பேக் சைடு பாருங்கள். அப்படியே வண்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சீட்டை பாருங்கள். பவர் ஸ்டேரிங் வந்துடும். 4 விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃபேன் எல்லாமே இருக்குது. இந்த 2006 மாடல் டாடா சுமோவுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணிக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சர் கிடையாது, நெகஷியபிள் தான். அடுத்தது நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சைலோங்க. E6 வேரியண்ட்டு. வண்டியோட ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட 4 டயருமே ஒரு ஆவரேஜாக ஒரு 70% அந்த ரேஞ்சில் இருக்கும். வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. 2010 மாடல் சிங்கிள் ஓனரு. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். வெல் நீட்னஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கட் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு. இந்த 2010 மாடல் சைலோவுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்கிற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சட் கிடையாது, நெகஷியபிள் தான். நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 2011 மாடலுங்க. SLX வேரியண்ட்டு. வண்டியோட ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயர் 4மே ஒரு 80% மேலே இருக்குங்க. வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஏசி எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் பாருங்கள். அப்படியே வண்டியில் ஃபார்வர்ட் சீட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. SLX வேரியண்ட்டு. ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும். இந்த 2011 மாடல் ஸ்கார்பியோவுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4,65,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சடு கிடையாது, நெகஷியபிள் தான். அடுத்தது நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோஸ் போட்டுங்க. 2015 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்ச ரூபா மட்டும்தாங்க. வண்டியோட 4 டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க. வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். அப்படியே வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. பெட்ரோல் வேரியண்ட்டு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும் உங்களுக்கு. இந்த 2015 மாடல் ஈகோ ஸ்போர்ட்டுக்கு நம்ம சந்துகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்ச ரூபா மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சடு கிடையாது, நெகஷியபிள் தான். அடுத்தது நம்ம சந்துகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ஃப்ளூயன்ஸுங்க. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. 2 மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 4 டயருமே உங்களுக்கு ஒரு 60% அந்த ரேஞ்சில் 5 ரேஞ்சு இருக்கும். டீசல் வேரியண்ட்டு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்குமே கொடுங்க உங்களுக்கு. வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அப்படியே வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் காட்டும் பாருங்கள். சீட்டு எல்லாமே வெல் நீட்னஸாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டு காட்டும் பாருங்கள். வண்டியில் 4 விண்டோவுமே பவர் விண்டோ.
ஸ்டேரிங்கில் வால்யூம் அவுட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இந்த 2012 மாடல் ரெண்டால்டு ஃப்ளூயன்ஸு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டிக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,40,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சட் கிடையாது, நெகஷியபிள் தான். அடுத்தது நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு டாடா இண்டிகா விஸ்டாங்க. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2009 மாடல். ஓனர்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வேரியண்ட்டு, டயர் 4மே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க. இந்த வண்டிக்கு எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 2029 வரை லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. வண்டியோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. இந்த 2009 மாடல் டாடா இண்டிகா விஸ்டாவுக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,38,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சட் கிடையாது, நெகஷியபிள் தான். நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் லோ பட்ஜெட்டில் ஒரு அல்டோ கொண்டு வந்துருக்குங்க. இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா 2008 மாடல். ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே ஒரு 70% மேலே இருக்குங்க. வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. சீட்டு கவர் எல்லாமே நியூவாக போட்டிருக்காங்க. பவர் ஸ்டேரிங், விண்டோ மட்டும் உங்களுக்கு மேனுவல் வந்துருங்க. இந்த 2008 மாடல் ஆல்டோவுக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சட் கிடையாது, நெகஷியபிள் தான். இதை நம்ம சந்தோகி கார்ஸில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் வேகனருங்க. 2011 மாடல். இந்த வண்டிக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. 4 டயருமே ஒரு 70% மேலேயே இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட்ஸ் எல்லாமே நியூவாக போட்டிருக்கு. 4 விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங், ஏசி வெல் கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த 2011 மாடல் வேகனருக்கு நம்ம சந்தோகி கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 மட்டும்தாங்க. அதுவுமே ஃபிக்சட் கிடையாது, நெகஷியபிள் தான்.